Hi guys, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு சேவ் 5 lakhs in 2 years. ஸோ இந்த 5 lakhs சேவ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது கூட இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஹவு டு சேவ் 10 lakhs in 2 years, ஹவு டு சேவ் 25 lakhs in 2 years, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, பட் ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பெல் ஐக்கன்லாம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பழைய வீடியோஸ்லாம் கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த எப்படிலாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். நான் பேசிக்கலாக போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா முக்கால்வாசி இந்தியன்ஸ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோவாக போடுறேன். அச்சீவ் பண்ணுறதை பற்றி போடல, ஆல்ரெடி பண்ணதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதனால் எனக்கு இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் 5 lakhs 2 இயர்ஸில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போட்ட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஸோ அதை 2 வருஷமாக பிரிச்சுக்கலாம், இயர் 1 இயர் 2. ஸோ இயர் 1ல் பார்த்தீங்கன்னா 35,000 சேலரி, இயர் 2ல் 43,000 சேலரி. உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களோட சேலரி இருந்து அந்த சேலரி இன்கம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேமிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எடுத்தோடனே ஃப்ரீலான்ஸ் அந்த மாதிரி பண்ணுறத விட இந்தியா மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் சேலரி இன்கம் தான் நிறைய பேருக்கு மெயின் இன்கமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயர் 1 35,000 சேலரியில் சேவிங்ஸ் 19,000 பெர் மந்த் சேலரி இந்த சேவிங்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சேவிங்ஸ் உங்களோட இதுதான். அது நீங்கள் இடிஎஃப்பில் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கோல்டு, சில்வரு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதில் 19,000 பெர் மந்த் நீங்கள் இயர் 1ல் சேவ் பண்ண போகிறீங்க. இயர் 2ல் பார்த்தீங்கன்னா 43,000 சேலரி. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகும், 43,000 சேலரி. ஸோ அதில் நீங்கள் பெர் மந்த்தில் நீங்கள் 22,500 பெர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1,000 பெர் மந்த். அது அப்போ 19,000 1 இயருக்கு நீங்கள் சேவ் பண்ணும்போது 2,34,000 அமௌண்ட் வரும். ஸோ செகண்ட் இயரில் 22,500 இன்டூ 12 1 இயருக்கு 2,70,000. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,04,000 அரௌண்ட் உங்களுக்கு 5 lakhs கிட்ட நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க செகண்ட் இயரில். அதாவது செகண்ட் இயர் லாஸ்ட்டில் அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஈஸியாக 5 lakh சேவ் ஆகிருக்கும் வித்தவுட் ஆடிங் எனி இன்ட்ரெஸ்ட். இதில் நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்றதுலாம் பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஒரு நல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்லாம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே ஒரு 10% வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா கூட ஈஸியாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒரு 550 or 570 கிட்ட நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போது அந்த 5 lakhs நீங்கள் 2 இயர்ஸில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட 5 lakhs டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு 5 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் நீங்கள் அந்த பணத்தை போட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கலாம். ப்ளஸ் இது இல்லாமல் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இந்த 5 இது இருக்குது பார்த்தீங்களா, பாண்ட்ஸு, ஃப்ளாட் டவுன் பேமெண்ட், 3rd சில்வரு, 4th கோல்டு, 5th ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸில் இப்போ எப்படின்னா, பாண்ட்ஸ் நீங்கள் ஷேர்ஸ் மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் வாங்க முடியாது. இப்போ எப்படின்னா, ஒரு பாண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 பாண்ட் வாங்கினீங்கன்னா 1 lakh அந்த மாதிரி. ஸோ அப்போ என்னென்னா, உங்களுக்கு பாண்ட் இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட் ஒரு 20,000 இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 பாண்ட் வாங்குறீங்கன்னா என்ன ஆகும், 2 lakhs சாரி. ஸோ அந்த 2 lakhsக்கு உங்களுக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பாண்ட்னா இப்போ A+ பாண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் 8.5 to 9% போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 lakhsல 9%, அதாவது எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000. அந்த 18,000 உங்களுக்கு எப்படி வரும்னா, நீங்கள் மந்த் ஆன் மந்த்தும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18,000 மந்த் ஆன் மந்த்தும் எடுத்துக்கலாம். இல்லைனா இயர் முடியும் போது உங்களுக்கு 18,000 ஒரே வாட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். செகண்ட் ஃப்ளாட் டவுன் பேமெண்ட். ஃப்ளாட்டுக்கு டவுன் பேமெண்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளாட் இருக்குது, ஒரு 35 lakhs ஃப்ளாட்னா நீங்கள் ஒரு 5 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு மீதி 30 lakhs கூட நீங்கள் லோன் போட்டு கட்டலாம். அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் 35 lakhs நீங்கள் ஒரு 40 lakhs ஒரு பார்க்குறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 10 to 15 lakhs இருக்கணும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 35% 40% இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக இறங்கணும்.
இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 lakhs ஒரு ஃப்ளாட் பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு 25 lakhs சேவிங்ஸ் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் இறங்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ தேர்டு வந்து ஃப்ளாட் டவுன் பேமெண்ட் சொல்லிட்டேன். ஸோ தேர்டு வந்துட்டு சில்வர். ஸோ சில்வர் வந்து அஃப்கோர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 300 per gram இருக்குது. 1 kg வந்துட்டு கிட்டத்தட்ட 3 lakhs கிட்ட போகுது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு 5 lakhs சேமிச்சிட்டிங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 5 lakhs சேவ் பண்ணவங்க தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னா கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 5 typesல இதில் நீங்கள் நான் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கோல்டு அண்ட் சில்வர் தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா இப்போதைக்கு அதுதான் வந்துட்டு பீக்கில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 5 lakhs வச்சுட்டு நீங்கள் டோட்டலாக கோல்டு சில்வர் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 1.5 kg சில்வர் தான் வாங்க முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 3 lakhs வந்துட்டு 1 kg வந்துடுது. ஸோ அப்போ உங்களுக்கு 1.5 kgனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4.5 4.6 அப்படி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதில் எல்லாமே ஜிஎஸ்டி அது இதுவும் போட்டு உங்களுக்கு வந்துட்டு 1.5 kg கிட்ட உங்களால் ஷூராக வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு இன்றைக்கி ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14,250. இப்போ 14,250ல் 35 grams நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 14,250 into 35 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4,95,000 கிட்ட வருது. ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜஸ் வரும், அது கொஞ்சம் அப்படி தான் வரும். ஆனால் ரவுண்டாக வந்துட்டு உங்களுக்கு 5 lakhs கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்லி நம்ம சதர்ன் இந்தியாவில் போடுறது தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் கார்ப்பரேட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் கொடுக்குற அந்த ஒரு கேரண்டி இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு இதில் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்துட்டு ஒரு 1% கம்மினா கூட ஒரு நல்ல ரெக்கக்னைஸ்டு ஆன ஒரு பேங்க் ஒரு உங்களுக்கே தெரியும்ல சொல்லும் போது அந்த மாதிரி பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக 50 லட்சம் 1 கோடியும் போடாதீங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 lakhs இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரித்து போடலாம் ஒரு பேங்க்கில். இப்போ ஏபிசின்னு ஒரு பேங்க் இருக்குன்னா ஏபிசி பேங்க்கில் ஒரு 5 lakhs, அப்புறம் XYZ ஒரு பேங்க் இருக்குன்னா XYZல ஒரு 5 lakhs, அந்த மாதிரி வந்துட்டு பிரித்து போடுங்க. அது மாதிரி பிரித்து போடும்போது என்ன ஆகும்னா உங்களோட மணியும் கேரண்டியாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக போடும்போது ஒரு பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேல்குலேஷனை வந்துட்டு இப்போது போடுறோம் பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா 1 person வந்துட்டு 10 lakhs வந்துட்டு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்காரு. இப்போது என்னென்னா 3 types ஆஃப் பேங்க் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கே தெரியும். பேங்க் நேம் வந்துட்டு தேவையில்லாமல் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்றதுனால சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக ஏபிசி, சிபிஏ அண்ட் XYZ 3 பேங்க்காக நான் வந்துட்டு இப்போ இது பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா இந்த 10 lakhs வந்துட்டு 3 banksல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு பேங்க்கில் வந்துட்டு 3L, இன்னொரு பேங்க்கில் 3.5L, இன்னொரு பேங்க்கில் 3.5L. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 3 + 3 + 3 அதாவது 9 + 0.5 10 lakhs. டோட்டலாக 10 lakh வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவீங்க, இதில் வந்துட்டு ஒரு 7.1% இன்ட்ரெஸ்ட்டு, இதில் 8% இன்ட்ரெஸ்ட்டு, இதில் 6.5 இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 3 lakhs 7% இன்ட்ரெஸ்ட்டு, 3.5 lakhs 8% இன்ட்ரெஸ்ட்டு, 3.5 lakhs 6% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு டோட்டலாக வரும்போது ஒரு எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhsக்கு 7% இன்ட்ரெஸ்ட் நமக்கு 21,000, 3.5 lakhsக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 3.5 lakhsக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா 35,000. ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 30 வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி 3.5 lakhsக்கு 6% இன்ட்ரெஸ்ட், 3.5 lakhsக்கு 10%னா 335,000. ஸோ 6%னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 27,000 வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 51,000, 78,000. ஸோ 78,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ நீ நார்மலாக வந்துட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் சொல்கிறேன். இப்போது அதே பர்சன் வந்துட்டு ஒரே பேங்க்கில் ஏபிசி பேங்க்கில் உங்களுக்கு 10 lakhs ஒரே வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிக்ஸடாக ஏன்னா நீங்கள் ஒரே பேங்க்கில் பண்ணும்போது 7.1% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறேன், அதிகமாகவும் சொல்லல கம்மியாகவும் சொல்கிறேன். ஸோ 10 lakhsக்கு 7.1%னா எவ்வளோ? 71,000. இப்போ நீங்கள் பாருங்கள், பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இது நீங்கள் எவ்ரி இயர் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது எவ்ரி இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ வந்துட்டு ஒரே பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஏன்ற பர்சனுக்கு 71,000 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. அதே இந்த பி நான் சொன்ன பர்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 78,000 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு.
ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 7,000 வந்துட்டு வெறும் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே லாஸ் ஆகுது. லாஸ் வந்துட்டு 7,000 வந்து இன்ட்ரெஸ்ட்டே லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 5 lakhs சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வரையறை போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக், எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டாப்பிக்கை நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அவங்களோட சேல்ரி எவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பற்றி போகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்வெஸ்ட் இவ்வளோ பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அவ்வளோ அமௌண்ட் டேரெக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்க சேல்ரி அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சேஃபாக. இது வந்து நான் எதுவுமே ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க அதில் போடுங்க நான் சொல்லவே இல்லை. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ கோல்டு, சில்வர், ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி சேஃப் தான். ஸோ அதில் தான் நான் வந்துட்டு பண்ண சொல்லியிருக்கேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.